ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Kanaga Samayal. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ளைன் சால்னா எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே உங்களுக்கு தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை இப்போவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 4 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 2 பல்லாரி வெங்காயம், எல்லாமே பெரிய சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு தக்காளி மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழமான தக்காளியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். காயாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் பழமான தக்காளியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குறைன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமே அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா பொரியட்டும். அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லுக்கும் இந்த பட்டை கிராம்பு அதில் நம்ம தாளிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எட்டி நின்னே நீங்கள் இதை செய்யுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ராவாக அரைச்சி அதில் சேர்க்குறோம். அதை நம்ம போடும்போது அந்த எண்ணெய் மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று செஞ்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்க எல்லா பேஸ்ட்டையும் அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுமாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நம்ம இதிலே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெறிக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அகலமான பேனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வெளியில் தெறிக்காது, உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர், அதாவது அந்த ரா ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த ரா ஸ்மெல் தெரிஞ்சிட்டே இருக்கும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். நான் தண்ணி எப்படி ஊற்றிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாகவே தெரியும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கனாலே போதும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இப்போவே சேர்த்துருங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதோட பச்சை ஃப்ளேவர் எல்லாமே போகிறது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அது கொதிக்க கொதிக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் விட்டும் வரும். அந்த அளவுக்கு அது வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 முந்திரி, கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட முந்திரி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெறும் தேங்காய் மட்டும் நல்லா அரைச்சி போட்டாலே போதும். முந்திரி கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் இருக்குங்கிறதுக்காக நான் முந்திரி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரிக்கு பதிலாக பாதாம் இருந்ததுன்னா பாதாம் சேர்க்கலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காய் மட்டும் நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுங்க. அதுவே போதுமானது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கொஞ்சம் சுண்டி நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம ஊற்றினதை விட பாதிக்கு பாதியாக கம்மியாயிருக்கு. இதை மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதிலே ஊற்றிடுங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நம்ம போட்டிருக்க அந்த தேங்காயோட திக்னஸும் அந்த இதில் வந்து கிரேவியில் வந்து நல்லா இறங்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இதை மாதிரி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து எல்லாருக்கும் நார்மலாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.